லைக் கைனகோமேஷியா சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் செஸ்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இன் சென்சேஷன். பேரஸ்தீஷியானா என்னன்னா ஆல்டர்ட் சென்சேஷன். பெயினே இருக்காது, ஆனால் பெயின் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அங்கே சூடே இருக்காது, ஆனால் சூடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். The sensation in the nipple areola region, it will take time to, because நம்ம வந்து gland excision பண்ணியிருக்கோம்னா we are cutting up the skin, we are going inside removing. In true gynecomastia, the fat can come back, but the gland cannot come back by itself. Hormonal fluctuations in the pubertal age group நடக்கிறது. இன்னொரு hormonal fluctuation வந்து நம்மளுக்கு வயசானதுக்கு அப்புறம். People ask this question once நம்ம சர்ஜரி பண்ணதுக்கப்புறம், லைக் கைனகோமேஷியா சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் செஸ்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இன் சென்சேஷன் இருக்குமான்றது. ஸோ ஜென்ரலி ஆஃப்டர் எனி லைப்போசக்ஷன் ப்ரொசீஜர் யூஸ்வலி there is numbness. பண்ணி முடித்தோடனே numbness இருக்கும். அந்த numbness வந்து யூஸ்வலாக வந்து ஒரு 2 weeks 3 weeks அப்புறம் இட் வில் ஸ்டார்ட் ரெக்கவரி. அப்போ நிறைய பேர் வந்து தே வில் கம்ப்ளைண்ட் ஆஃப் பேரஸ்தீஷியா. பேரஸ்தீஷியா என்னன்னா ஆல்டர்ட் சென்சேஷன். அங்கே பெயினே இருக்காது, ஆனால் பெயின் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அங்கே சூடே இருக்காது, ஆனால் சூடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். Sometimes people complain of pins and needles. ஏதோ குத்துற மாதிரி இருக்கும். இல்லை, நாட் வெரி ஹெவி, நாட் வெரி சிவியர் பெயின் எல்லாம் லைட்டாக ஒரு டச் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் கால் பேரஸ்தீஷியா. பேரஸ்தீஷியா ஏன் வருதுன்னா the nerves are recovering. ஸோ இந்த டைமில் தான் we always ask the patient to do this massages on the chest. So this recovery also it becomes smoother and it usually goes away. Like இன்னொரு 2 weeks 3 weeksல போயிடும். ஒரு 2 monthsல வந்து they are almost okay. The sensation in the nipple areola region, it will take time to, because நம்ம வந்து gland excision பண்ணியிருக்கோம்னா we are cutting up the skin, we are going inside removing, so that skin is cut up and the nerves has to regenerate across. But it's only a very small cut. இப்போ வந்து நம்ம ஒரு circle எடுத்துக்கிட்டிங்கன்னா we generally do only 1/4 to 1/2 of the circle. Generally we limit to 1/4. So it's a very small cut on the skin. So மீதி இருக்கிற 3/4 of the skin is intact. So அதில் வர சென்சேஷனாக வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த 1/4 to 1/2 தான் வந்து ரெக்கவர் ஆகும். But even then there is some recovery period ஆகும். So usually or 2 months 3 monthsல they will start to feel the sensation. But generally I would always say around 6 months to 1 year is when you completely get the sensation back. I'm telling the almost normal sensation. But generally there is no பெரிய sensory difference எல்லாம் இருக்காது in gynecomastia procedure, because we are not with the skin, the rest of the skin is still intact. So gynecomastia after surgery திருப்பி வருமா? Depends on what you are treating. So if it's going to be a false gynecomastia, only the fat, அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். பேஷண்ட் வந்து இப்போ வந்து ஒரு 90 கிலோஸ் இருக்காங்க, நம்ம ஃபேட்டெல்லாம் எடுத்துகிறோம். பேஷண்ட் வந்து 100 கிலோஸ் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ திருப்பி அந்த 10 கிலோ உடம்புல ஏறும் போது திருப்பி ஃபேட் டெபாசிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேட் கேன் கம் பேக் if they don't do proper exercise on mind. But if they're going down 90லேருந்து 80க்கு போகிறாங்க, that looks even better. So that is one thing. Even in true gynecomastia, the fat can come back, but the gland cannot come back by itself. கிளாண்ட் வந்து வரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிகர் இருக்கணும். ஸோ அந்த ட்ரிகர் வந்து நான் சொன்ன மாதிரி ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இந்த pubertal ஏஜ் குரூப்பில் நடக்கிறது. இன்னொரு ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் வந்து நம்மளுக்கு வயசானதுக்கப்புறம் ப்ளஸ் 50-60க்கு மேலே திருப்பி நம்மளுக்கு ஹார்மோன், நம்மளோட மேல் ஃபீமேல் ஹார்மோன் ரேஷியோ மாறும். ஸோ இது ரெண்டு. இது தவிர்த்து நம்மளுக்கு நடுவில் இருக்க ட்ரிகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பாடி பில்டர்ஸ் சாப்பிட்ற இந்த ஹார்மோனல் டேப்லெட்ஸ் ஆர் இன்ஜெக்ஷன்ஸ், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மற்ற மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி மெடிசன் சாப்பிட்றவங்களுக்கு, அப்புறம் சில அதர் மெடிக்கேஷன்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த கிளாண்ட் வந்து திருப்பி ட்ரிகர் பண்ணலாம். பட் அதுவாக வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மி.